அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவர் மேல் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும்போது, ஆண்டவர் மேல் நமக்கு ஒரு அன்பு இருக்கும்போது, அவரை நாம் அறிந்திருக்கும்போது, அவருடைய நாமத்தை நாம் போற்றும்போது, அவருடைய நாமத்தை நாம் துதிக்கும்போது, ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை பார்க்கும்போது ஆண்டவர் மேலே ஒரு உறுதியான வைராக்கியம் அவர்களுக்கு இருந்தது. தானியேல் சொல்லுகிறான், ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற அந்த திராட்சை ரசத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணினானாம். அப்போ ஆண்டவர் மேலே எவ்வளோ வாஞ்சை இருந்தால் அந்த தீர்மானத்தை தானியேல் எடுத்திருப்பான். அவன் பாபிலோன் தேசத்தில் போயாச்சு, அடிமையா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்காக தன்னை அப்படியே டெடிகேட் பண்ணி ஒரு உறுதியான தீர்மானத்தோடு வாழ்ந்தபடியினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அன்றைக்கி சிங்க கெபியில் போடும் பொழுது கூட அவனுடைய வாழ்க்கையிலே அந்த காரணங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு. ஆனாலும் அந்த ஜன்னல்லாம் திறந்து வைத்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனை ஆச்சரியமாய் நடத்தினார், அவனை விடுவித்தார், அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக நின்று பாருங்களேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சை. ராஜா அந்த நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளும்படி சொல்லும்போது கூட அவன் என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னா, ராஜாவே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இதை சேவிக்க மாட்டோம். இதுதான் ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியம், ஆண்டவரை குறித்த ஒரு வாஞ்சை. அவருடைய நாமத்தை அவர்கள் அறிந்திருந்தபடினால் அந்த 7 மடங்கு அக்கினி சுளையில் கூட ஆண்டவர் அவர்களோடு கூட இறங்கி அவர்களை தப்புவித்து விடுவித்தார், உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இருக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரை மாத்திரம் நம்பியிருங்கள், அவரை மாத்திரம் மண்டிக் கொள்ளுங்கள், அவரை மாத்திரம் பற்றி கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களை விடுவித்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, மை துதிக்கிறோம். தானியேலை உயர்த்தி ஆண்டவரை விடுவித்து உயர்த்தினவர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை விடுவித்து உயர்த்தினவர். ஆண்டவரே, இன்றைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் வழியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்தாலும் உம்மேல் வைராக்கியமாக இருக்கும் பொழுது, உம்மேல் வாஞ்சையாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் விடுவித்து உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை எப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு காணப்பட்ட ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி விடுவித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்த நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாயிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அதினின்று விடுவித்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். God bless you.